தாயே, மீனாட்சி, லோகநாயகி, கருணையே புன்னகையா முகத்துல வச்சுட்டு இருக்கிற தாயே, சீரும் சிறப்பும் பேரும் புகழும் ஐஸ்வர்யமும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறது அருள்புரி அம்மா. ராஜா, ராஜா, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கை லட்சியத்தையே நிறைவேற்று. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா, அத்தை, நான் டிகிரி வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. பசுபதி, நம்ம ராஜா பிஏ பட்டம் வாங்கிட்டான். முயற்சி திருவிளையாட்டும் சொல்லுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டது வீணாகல. ஒரு லட்சியமும் நிறைவேறி போச்சு. ராஜாவும் வெற்றி அடைஞ்சிட்டான். இந்த வெற்றி எனக்கு இல்ல மாமா. மழைக்கு கூட கல்லூரி பக்கம் ஒதுங்க யோகியது இல்லாத என்ன பிடிவாதமா படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்காருன்னா அந்த பெருமை எல்லாம் ஐயாவத்தான். அதுல என்னப்பா சந்தேகம்? முத்து, நான் பட்டம் வாங்கியிருக்கேன்டா. பட்டம் வாங்கியிருக்கேன். பட்டம் எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏண்டா, உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான்டா, சந்தோஷம் தான். உன்னை இந்த ட்ரெஸ்ல பாக்கணும்னு தானடா எங்க அப்பா என்ன இந்த ட்ரெஸ்ல வச்சிருக்காரு. நீ ஒரு பட்டதாரி, நான் கேவலம் ஒரு மெக்கானிக் தானே. உன்னை சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கு. படிப்பு படிப்புன்னு இருந்ததெல்லாம் வித்தாச்சு, பாக்கி இருக்கிறதையும் வித்து புத்தகமாக்குங்க போங்க. ராஜா, அவன் எப்பவும் இப்படித்தான் சிறுவிள்ளத்தனமா வளரிக்கிட்டே இருப்பான். மனசுல ஒண்ணு வச்சுக்காத. போப்பா, போய் ஜாக்கிரதையா சர்டிபிகேட் வச்சுக்கா. போமா. இங்கிருந்த கப்பல் எங்கிட்ட எங்கேயும் போகலப்பா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, அந்த பொருள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப உனக்கு இந்த பட்டத்தை வாங்கி கொடுத்து. என் படிப்புக்காக இந்த கப்பலாம் வச்சுட்டீங்களா? இல்லப்பா, என்னை விட நீ அதிகமான கப்புகள் வாங்குற நம்பிக்கையில முன்கூட்டியே அந்த இடத்த காய்கறி வச்சிருக்க. அவ்வளவுதான். என் கண்ணுனால படிக்கிற வாஜாரா தெரியல. என்ன பெற்ற அம்மா அப்பா தெய்வம் இல்லாத நீங்க நல்ல வேலை எதுவுமே கிடைக்கல. அதனால நாணயமான வேலைக்கு போயிட்டேன். நமஸ்காரம் மாமா. பாப்பா வேணும் எங்க அத்தி புத்தாப்புல? அது சரி, சில பேரை போல அடிக்கடி வந்துட்டு போற நாங்க வேலை இல்லாதவனா? நீ ஒரு விளையாட்டுக்குள்ளப்பா. ஏதாச்சலாம் ராஜா மேற்கொண்டு என்ன செய்ய போறான்? என்னப்பா கேள்வி? அவன் எவ்வளவு படிக்க விரும்புறானோ அதை படிக்க வச்சு வைக்கிறான். இல்ல சார், நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? வேலைக்கு போறீங்க? ஆமா, இன்னமும் நான் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னை விட சுயநலக்காரன் வேற யாருமே இருக்க முடியாது. எனக்காக இது வரைக்கும் நீங்க பட்ட சிரமத்துக்கு நான் எவ்வளவு ஜென்மம் எடுத்து உழைத்தாலும் அந்த நம்பிக்கிறதுனால சீக்கிரம் ஏற்ற உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னு தானே தட்டி கழிக்கிறேன். ஒரு லட்சியத்துல இறங்குற போது வசதி முக்கியம் இல்லப்பா, வைராக்கியம். அந்த வைராக்கியம் என் மனசுல இருக்கிறதா தான் சொல்றேன். நானும் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். வேதாச்சலா, ராஜா சொல்றதுதான் கரெக்ட். அவன் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவன். இன்னைக்கு நீ அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ட, உன் உடம்புல தெம்பு இருந்தது, படிக்கவும் வச்ச. ஆனா இப்ப உனக்கு வயசாயிடுச்சு. எவ்வளவுதான் உழைப்ப? சாங்கிக்கிறதுக்கு சக்தி வேணாம? பேசாம அவன் இஷ்டப்படி வேலைக்கு போறதுதான் அவனுக்கு நல்லது, உனக்கும் நல்லது. ஒருத்தன் படிப்பை நிறுத்துறான்னா அதுக்கு உதவி பண்றதுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா சார்? ஆனா வேலைக்கு போட்டோம். சரி, நீங்க எல்லாரும் சொல்ற போது நான் என்ன சொல்ல வேண்டியது? உங்க இஷ்டப்படி செய்யும். கரெக்ட் சார். மெஜாரிட்டி முடிவு பண்ணிருச்சுன்னா விவரம் தெரிஞ்சவங்க வாயை பத்திக்க வேண்டியதான். சார் கூட சரிங்க சார், புறப்பட ஏற்பாடு பண்ணிக்க. நான் போய் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்துடுறேன். நீ எங்க பாப்புற? ஏன் அவன் கூட தான். அப்ப நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை பெரிய. நீங்க என்ன சார் சின்ன ஹோட்டல்ல சர்வரா இருக்க, அங்க பெரிய ஹோட்டல்ல சர்வரா போயிட மாட்டேன் சார். வேலையே இல்லாட்டியும் பரவாயில்ல, ராஜாவை பிரிஞ்சு என்னால இருக்கு. அப்போ நண்பனுக்காக வேலையை கூட தியாகம் பண்ணிவிடுறேன். வேலை இல்ல சார், அவன் கேட்டானா என் உயிரியே கொடுத்துருவேன். ஆனா அவன் நல்ல அதெல்லாம் கேட்க மாட்டான். ராஜா, நீங்க எல்லாம் வேலை தேடி எங்க போறீங்கப்பா? மெட்ராஸ் போறோம் சார். அங்க போனா வேலை கிடைக்கும்னு என்ன நம்பிக்கை? என் ஃப்ரெண்ட் ஒருத்த மெட்ராஸ்ல இருக்கான், அவனை பார்த்தா ஏதாவது வேலை வாங்கி கொடுப்போம். ராஜா, மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா? நீ அங்கங்க அலைய வேண்டாம். என்கிட்ட படிச்ச மாணவன்
மெட்ராஸ்ல பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன், நீ அதை கொண்டு வாங்கிட்டு கொடு, அவன் நிச்சயமா வேலை கொடுப்பான். வேதாச்சலம் உன்கிட்ட படிச்ச மாணவனா? அப்படின்னா அவன் எனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. அதான்ப்பா இந்த மர்த்தாச்சல மகன் ராமநாதன்.